வணக்கம். வாசல் படி உங்களை வாழ வைக்கும். வாசல் படிங்கிறது அவ்வளோ ஒரு வீட்டுக்கு கண்கள் மாதிரி வாசல் படி. அந்த காலத்தில் பெரியவங்க போனாங்கன்னா வாசல் படியை தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போவாங்க. ஏன்னா அதில் தான் அவ்வளோ பெரிய மகாலட்சுமி கடாட்சம் வைப்ரேஷன் எல்லாமே அந்த வாசல் படியில் தான் இருக்குது. வாசல் படியை குறுகி வச்சுருப்பாங்க, உயரமாக வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே பணிந்து குனிவாக தொட்டு கும்பிட்டுட்டு போகணுங்கிறதுக்காக. அதனால் வாசல் படிக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தது அந்த காலத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள், பெரியோர்கள். ஏன் அப்படின்னாக்கா அந்த வாசல் படியில் தான் மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கும். வாசல் படியில் உட்காந்து எதுவும் பேசக்கூடாதும்பாங்க. ஒன்று உள்ளே வரணும், வெளியில் போகணும் அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா அந்த வாசல் படி மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக, ஆகர்ண சக்தி, அதாவது மகாலட்சுமி கடாட்சம் உள்ள இடம் அது. அதனால தான் அந்த தலைவாசலுக்குள்ள பொருட்கள் எல்லாரும் வாங்கி வைக்கிறாங்க. இப்போ என்கிட்டே இருக்க 25 பொருட்கள் கொடுக்குறேன். அந்த 25 பொருட்கள் வாங்கி அந்த தலைவாசலில் வச்சு பூஜை பண்ணி எடுத்து உள்ள பூஜை ரூமில் வச்சுருங்க. ஒவ்வொரு நல்ல சுப நாட்களில் அதை தூக்கி வாசலில் தழைவாடைகளை போட்டு வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் வச்சு அந்த 25 பொருட்களையும் வச்சு தீபதூபம் காட்டி வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏழ்மை வராது, கஷ்டம் வராது, துன்பம் வராது, கடன் முதல்ல இருக்காது. இந்த தலைவாசலில் வைக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த தலைவாசலில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ஒரு தலைவாசலை தாண்டி ஒரு கடங்காரன் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அந்த அளவுக்கு வீடு செழிப்பாக இருக்கும். வேறு என்ன, இவர் நல்லா சம்பாதிப்பாங்க, பணம் இருக்கும், கடனே இருக்காது, கடன் கொடுத்துருவாங்க. வீடு 4 பேருக்கு நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்கள் வீடு செல்வமாக இருக்கும். அதனால தான் தமிழ்நாடு, ஏன் வெளிநாடுகள்லேருந்து கேட்டு தலைவாசல் பொருட்கள் கேட்குறாங்க. நான் பார்சலில் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதை வாங்கினவங்க எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. அடுத்து ஒரு வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த வீடு மகாலட்சுமி கடாட்சத்தோடு சந்தோஷமாக செல்வம் நிறைந்ததாக அந்த வீடு இருக்கும். துக்க காரியங்கள் நடக்காது. அதனால தான் அந்த தலைவாசலை அவ்வளோ மிக அற்புதமாக நம் முன்னோர்கள் போற்றினார்கள். நீங்களும் போற்றுங்க, நல்லா இருப்பீங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.